மட்டன்ல சிறப்பான சம்பவம் இறங்கி செய்யறாரு. மட்டன் சில்லி வறுவல். என்ன சொல்லனா, காதல் மன்னன் பிரபுதேவா குடும்பத்துல கோத்து இருக்கிறத சொல்றான். நல்ல சம்பவம் செய்யறாரு. சம்பவம் பயங்கரமா செய்யறாரு. அப்படி நாக்கு நடனம் ஆடுது. அப்படியே அந்த அளவுக்கு சுவை. 100க்கு 100 எனக்கு மார்க். நீ இப்ப இது கடிக்கிற. அது கடிக்கிற அகபாரு. ஐயா விடியற் காலையிலே. ஆமாம், விடியற் காலையிலே பிரியாணிக்கு உள்ள ஐட்டம் ரெடி பண்ணிட்டோம். கேசரி ரெடி பண்ணிட்டோம், கத்திரிக்காய் புளிக்காய் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பிரியாணி ஏற்ற போகிறோம். ஐயா மட்டனை வேக வச்சிட்டீங்களா? மஞ்சத்தூள் ஊற்றி அலசி மஞ்சத்தூள் போட்டு கழுவி அலசி இப்போ தான் வேக போட்டுங்க. இப்போ ஆவி வருது. கறி வெந்தது மட்டன் வறுவல். இது எப்படி மெத்தட்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ வணக்கம். அண்ணன் கரிகாலன் பிறந்த நாளுக்காக போன வருஷம் பன்னீர் தேவர் மகாலில் வந்து புதுக்கோட்டை பக்கம் கருமக்குடியில் வந்து சாப்பாடு கொடுத்தோம் பிறந்த நாளுக்காக. இந்த வருஷம் பிறந்த நாளுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடியில் கொடுக்குறோம். சிவகங்கை மாவட்டம். இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கொடுக்குறோம். தட்டப்புட்டலான விருந்து வைக்கிறோம். இன்னைக்கு அண்ணன் கரிகாலன் பிறந்த நாளுக்காக கருமக்குடியை கதற விட்டாரு. சும்மா நம்ம ஜெய் அண்ணா கலக்கிட்டாரு தட்டப்புட்டான விருந்து வச்சு. இந்த வருஷமும் காரைக்குடியிலையும் வந்து தட்டப்புட்டலான விருந்து வைக்க வந்திருக்கிறாரு. பசியால் வாடும் ஏழை மக்களுக்கு. அண்ணா புதுக்கோட்டை கரிகாலன் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு போன ஆண்டு வந்து ஐயா பன்னீர் தேவர் மகாலில் ஏழை ரோட்டோர கஷ்டப்படுற மக்களும் ஏழை மக்களுக்கும் அன்னதானம் கொடுத்தோம். இப்போ இந்த ஆண்டு வந்து காரைக்குடியில் வந்து அதே போல் அன்னதானம் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஏழை மக்கள் உடைய ஆசீர்வாதம்லாம் எங்கள் அண்ணுக்கு போய் சேரணும். அதுக்காக கொடுவேன். இருக்கிற இதேமாரி பிறந்தநாள் ஆண்டுதோறும் தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டமாக சமைச்சு கட்டுறது கைட்டு யூடியூப் சார்பில் நாங்கள் சமைச்சு தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டம் ஒரு வருஷத்துக்கு அண்ணன் பிறந்த நாளுக்கு போய் கொடுக்க போகிறோம். எல்லா மக்களுடைய ஆசீர்வாதம் அண்ணனுக்கு போய் சேரணும். அண்ணனுடைய குடும்பத்துடன் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வணங்கம் ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்தநாள் தான் பேசுகிறாங்க. காரணம் கேட்டால், நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வந்து இந்த தினத்தந்தி பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பேனர் போட்டு இதெல்லாம் நாங்கள் தடல் போட்டலான ஒரு விருந்து கொடுக்க போகிறோம். அண்ணன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று கட்டட கையாளர் குடும்பத்தின் சார்பாகவும் ஏழை மக்கள் சார்பாகவும் நம்ம நண்பர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக இன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணி, கத்திரிக்காய் கொத்து, கேசரி, தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, வாழைப்பழம், வாட்டர் பாட்டிலோட கொடுக்குறோம். அதுவும் பத்தாம மட்டன்லயும் சிறப்பான சம்பவம் இறங்கி செய்கிறாரு. கரிகாலன் அண்ணனுடைய பிறந்த நாளுக்காக மக்களுக்கு வந்து நம்ம கேசரி கொடுத்து அசத்துறோம். நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம ஜெய் அண்ணன் வந்து கேக்கு வெட்டி அசத்துறாரு. எங்கள் அண்ணன் புதுக்கோட்டை கரிகாலனுடைய என் இதயத்தில் இன்னைக்கு பிறந்த நாள். அதுவும் பாருங்க, இதே இந்த பக்கம் தானே இருக்கு. இல்ல அந்த பக்கம் ஒட்டி இருக்குது. இந்த பக்கம் வச்சுக்கிறேன். கரிகாலன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்ப கேக் வெட்ட போறோம். கேக் வெட்டி எங்க டாடிக்கு ஊட்ட போறோம். டாடி சாப்பிடுங்க. கேக்க சாப்பிடு. அண்ணன் பிறந்த நாள் முன்னிட்டு கேக் சாப்பிடு. இன்னைக்கு விருந்து வைக்க போறோம்னு சொல்லிட்டோம். அதுல மெயின் டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மட்டன் சில்லி வறுவல். அது பண்றோம். மட்டன் சில்லி வறுவல் வந்து சோத்துக்கு பிரியாணிக்கு எல்லாத்துக்குமே வந்து சாப்பிடலாம். பசிக்கு ருசிக்கு சாப்பிடலாம். போன வருடம் சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவல் கொடுத்து அசத்தணும். இந்த வருஷம் சிக்கன் பிரியாணி மட்டன் வறுவலோட அசத்த போறோம். முட்டையும் சேர்த்து கொடுக்குறோம். இலை ஆட்டுக்கறி எடுத்து அதை அரை வேக்காட்டில் வேக வச்சு அந்த மட்டன் எடுத்துன்னு வந்திருக்கோம். அந்த மட்டனை வேக வச்சு தண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதுக்கு தேவையான பொருளை இப்போ பார்க்குறோம். நல்ல கொழுப்போடு சேர்ந்த இலை ஆட்டுக்கறி, மட்டன் கறி அவிச்சு சூப்பு. நம்ம டீம்ல இவ்வளவு நேரம் இருக்குது. பெரிய சமைச்சா உப்பு போட்டு குடிச்சிருவாங்க. ஆனால் குடிக்கிறாள் கொஞ்சம் லீவ்ல இருக்காங்க. செக்கெண்ணெய், கடலெண்ணெய், பச்சை மிளகாய், பெப்பர் தூள், கொத்தமல்லி, சோம்பு தூள், இஞ்சி அரைச்சது, பூண்டு அரைச்சது. எப்படி சொல்லுறா? இஞ்சி அரைச்சது, தக்காளி சாஸ், கல்பாசி, சோம்பு, நம்ம ஸ்பெஷல் மசாலா, பிரியாணி மசாலா. என்ன அதில் அவ்வளோ விசேஷங்குது? அது வந்து ஒரு 5 ஐட்டம் கலந்து அரைச்சிருக்காங்க. எல்லாம் ஒன்றா வச்சுதுங்களா? எல்லாம் மலை மேலே விளையிறது. மலை மூடி வச்சுருக்கு. உரிச்ச பூண்டு, மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், தக்காளி,
குண்டு மிளகா, பெரிய வெங்காயம், கொடை மிளகா. தேவையான பொருளே வித்தியாசமா இருக்குது. சமையல் இன்னைக்கு வித்தியாசமா இருக்க போது சமைக்கிறவரு வித்தியாசமா இருக்காரு. வாங்க பார்க்கலாம். வாங்க போகலாம் சமையலுக்குள்ள. உப்பு இல்லையான்னு கேட்குறாங்கண்ணா. ஆடியன்ஸ் கேட்குறாங்க உப்பு கேளு. இல்லடா கல் உப்பு கல்லாலே அடிச்சிருப்பாங்க. கொட்டை மிளகாயும் சாஸும் தான் மெயின். ஆமாம், அது இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா? சரிண்ணா. சிறப்பாக பற்ற வச்சாச்சு அடுப்பு. உள்ள வச்சிடலாமா? உருளி வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு அளவு சொல்லுங்க ஐயா. 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு 100 ஆயில். 100 ஆயில். சோம்பு எவ்வளோங்க? 25 கிராம். 25 கிராம் சோம்பு. ஆமாம். வர மிளகா ஒரு 3 மிளகா 1 கிலோவுக்கு. ஓகே. பூண்டு 1 கிலோவுக்கு ஒரு 2 பூண்டு. சின்ன வெங்காயம். ஆமாம், வெங்காயம் 1 கிலோவுக்கு 100 வெங்காயம். சின்ன வெங்காயம் 100 வெங்காயம் அளவில் 100. ஆமாம், எண்ணிக்கையில் 100 கிடையாது, அளவில் 100. ஓகே. அடுத்தது கல்பாசி போடுறோம். கல்பாசி 1 கிலோவுக்கு இவ்வளவு. இவ்வளவு. பெரிய வெங்காயம் எத்தனைங்க? 1 கிலோவுக்கு 2 வெங்காயம் போடும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏண்ணா? இல்லைன்னா கறி இருந்தேன். பிரியாணி பவுடர் 1 ஸ்பூன். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு. நல்லா கிண்டு. நல்லா தான் கிண்டி. கிண்டுறதுலாம் நல்லா பண்ணுவாருங்க. இப்போ பாருங்க பாஸ்டை போட்டு கிண்டிட்டு இருக்காரு. தேடி நிறுத்தாது. இஞ்சி பேஸ்ட் 1 கிலோக்கு எவ்வளோ சார்? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன். பூண்டு பேஸ்ட் 1 பூண்டு 1 கிலோவுக்கு வீட்டில் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1 பூண்டு போதுமே? போதும், பெரிய பூண்டு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1 கிலோவுக்கு 2 பழம். அது ரெண்டானா லாஸ்ட்டாக கறி போட்டுக்கலாம். அதை போட்டுக்கலாம். ஓ அப்படியா? இப்போ ஒரு தக்காளி போட்டிருக்காரு. முடிக்கிற நேரத்தில் சுத்தமாக கவுத்துருவாரு. இன்னொரு தக்காளி போடுவார். எதுக்கு முடியும் போது போடுறீங்க தக்காளி? மட்டன் செஞ்சு 3/4 வேக்காடா வரையில ஒரு தக்காளி போட்டால் அது 1/2 வேக்காடா இருக்கும். சரிங்க. 1/2 வேக்காடா. வெங்காயம் இன்னொரு வாட்டி இருக்கு, அதுவும் 1/2 வேக்காடா இருக்கும். ரைட்டு. குடை மிளகாயும் 1/2 வேக்காடா இருக்கும். எல்லாம் சேர்ந்து சாப்பிடல டேஸ்ட் வந்துடும். ஆமாம். சரிம்மா சார். டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸ் 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் 1 கிலோவுக்கு. இதில் ஏன்னா வர மிளகாயெல்லாம் போடுறோம், இன்னும் மிளகாயெல்லாம் இருக்குது. சரி. எல்லாம் உரப்பு கூடும். மல்லித்தூள் 1 தேக்கரண்டியா? 2 ஸ்பூன். ஜெயனார், இவங்க 2 பேரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சேகர் என்ன சொல்றேன்னா, காதல் மன்னன் பிரபுதேவா. ஏன் யா குடும்பத்தில் கோத்து இல்ல இருக்கிறத சொல்றேன். மாஸ்டர் பாத்தீங்கன்னா தரமான மாஸ்டர் வந்துக்கிறாரு. நல்ல சம்பவம் செய்யறாரு. சம்பவம் பயங்கரமா செய்யறாரு. சில்லி 1 கிலோவுக்கு 4 மிளகாய் வீட்டுக்கு போடுவோம். வீட்டுக்கு. ஆமாம். சூப் என்ன பண்றீங்க? அது ஊற்றி நல்லா இஞ்சி போகிற அளவில் சரிங்க வத்த விட்டு கறி அதை போடுவோம். எதுக்கு மாஸ்டர் சூப் ஊத்துறீங்க? அது அந்த கறி வந்த தண்ணி அதில் டேஸ்ட் கிடைக்கும். சரி மாஸ்டர். மசாலா வாசனை அப்படியே கம கம கமன்னு வருது. சூப்பராக வருதா? தேவையான அளவுக்கு உப்பு. தூள் உப்பு. மசாலா தரமாக ரெடி ஆகிட்டுயா? தரம் சம்பவம். மட்டனே சேர்க்கல, ஆனா மட்டன் வாசனை வருது. எப்படி அது? போட்டார் பார்த்தா இல்லை மட்டன் இன்னைக்கு வச்சிருக்கிற காத்துல வருது. 3/4 வேக்காடு வேக வச்சா மட்டனை இப்போ போடுறோம். ஆட்டுக்கறி இலை ஆட்டுக்கறி ஓட்டு மாஸ்டர். இலை ஆட்டுக்கறி, கொழுப்பு கறி சிறப்பாக வருதா? மட்டன் சாப்பிடாதவங்க கூட இந்த மட்டனை பார்த்தா சாப்பிடுவாங்க. புரியுண்ணா ஜோர்ண்ணே. சாப்பிட போறியா? வெட்டின தக்காளி அடுத்து மேலே போடுறோம். இது வந்து 1/2 வேக்காட்டில் இருக்கும். அடுத்து ஆனியன், இதுவும் 1/2 வேக்காட்டில் இருக்கும். அப்போ அந்த மட்டன் சில்லி உடைய இதான் மசாலா. உடம்புல ஆவி அடித்தோடனே வந்துடுமே. குடை மிளகாய், இதுவும் 1/2 வேக்காட்டில் தான் இருக்கணும். குடை மிளகாய் ரொம்ப வந்துருச்சுன்னா நல்ல இருக்கும், ஒரு ருசி இருக்காது. சோம்புத்தூள் 1 ஸ்பூன் 1 கிலோவுக்கு. கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி போடுவாங்க. இன்னைக்கு இதில் கருவேப்பிலை போடுவோம். மட்டனுக்கு வந்து மெயின் கருவேப்பிலை தான். ஆமாம், ஓகே. கொத்தமல்லி பெப்பரு போட்டு லாஸ்ட்டாக இறக்கிடணும். ஓகே.
ரைட். மிளகுத்தூள் மிளகுத்தூள் 1 ஸ்பூன். 1 கிலோக்கு 1 ஸ்பூன் ஆ இறக்கும் போது சேர்த்துக்குங்க. இங்கே தொலைவா. என்ன ஜெயின் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? இது வந்து நான் பார்க்கலண்ணா. இது வரைக்கும் மட்டன் இது சில்லி இதை நான் பார்க்கல. ஏன் எங்க போயிருந்தீங்க? கண்ணாடி போடல. அப்படி இல்லைண்ணா, இதுல இப்போ அதாவது ஒரு முறை போடுறாரு எல்லா பொருளும். தக்காளி, கொடை மிளகா, குண்டு மிளகா எல்லாத்தையும் போடுறாரு. சரி 2வது முறை சேர்க்குறாரு. அது அந்த மாதிரி சேர்த்தது ஒன்றும் நான் பார்க்கல. அட்டகாசமா வந்துருச்சு சில்லி ஃப்ரை. இறக்கிடலாமா? இறக்கிடலாம். டேஸ்ட் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். பார்க்கலாமா? அண்ணனுடைய பிறந்த நாள் பரிசாக செட்டிநாட்டு ஸ்பெஷல் பிரியாணி இப்போ தம்மு உடைக்க போகிறோம். பார்க்கலாம். மட்டன் பிரியாணி மசாலா வாசனை வருது. நெய்யை வேறு சேர்க்குறாரு கணத்துக்கு. ஏன்னா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். செம்ம செம்ம இன்னும் வாசனை தூள் பறக்குதா? சரிண்ணா. சிறப்பான சம்பவம் நடக்க போகுது. அடே அப்பா இதெல்லாம் பயங்கரமா இருக்கே. இதில் என்னென்ன வச்சுருக்குமா நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஏழை மக்களும் கொண்டு போய் கொடுக்குறோம். என்ன ஒன்று இதில் ஒரு 3 பொருள் இல்லை. அதை கேசரி, வாழைப்பழம், வாட்டர் பாட்டில், இது 3 இல்லை. இது 3 வந்து நம்ம பேக் பண்ணும்போது போட்டு கொடுத்துட்றோம். தயிர் பச்சடி, அவிச்ச முட்டை, செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணி, செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணி, மட்டன் சில்லி ஃப்ரை, கத்திரிக்காய் கொத்து. கரிகாலன் அண்ணனுக்காக ஜெய் அண்ணன் விருந்து வைக்கிறாரு. ஜெய் அண்ணனுக்கு நாங்கள் விருந்து வைக்கிறோம். இப்போ என்ன இருக்குதுண்ணா? பாருங்க இதில் என்னென்ன இது. இந்த சம்பவம் மொத்தமா? ஆமாம். சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லிடலாமா? டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாருங்க. பிரபுதேவா மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர் டிஸ்கோ எப்படி இருக்கும்? அப்படியே நாக்கு நடனம் ஆடுது. அப்படியே அந்த அளவுக்கு சுவை. 100க்கு 100 எனக்கு மார்க்கு. மார்க் அப்படியே நாக்கு நடனம் ஆடுது. பக்கா மாஸ், டபுள் மாஸ். நீ இப்போ இதை கடிக்கிற. அதான் அது கட்டிக்கிறாரு பாரு. அங்க பாரு ஆய் கடிச்சிட்டாரு பாருல. மட்டன் வரவில்லை. குடமிளகா சாஸ்லாம் ஊற்றி கொடுத்துருக்காரு. வித்தியாசமாக இருக்குது. அசத்தெல்லாம் இருக்குது. எப்படி நாக்கு நடனம் ஆடுதா? மற்றும் நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களையும் டேஸ்ட் சொல்லிடலாமா? கண்டிப்பாக. டேஸ்ட் அருமையா இருக்கு. அருமையா இருக்குங்களா? சூப்பர். சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்களா? இப்போ நண்பர்கள்லாம் சூப்பராக இருக்குன்ட்டாங்க. இதே சுவையை கொண்டு போய் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் பார்சல் போட்டு கொடுக்குறோம். குத்துருவோமா? போலாமா? குத்தரலாம். என்ன சரிண்ணா பிரம்மாண்டமா பார்சல்லாம் போட்டுக்கிட்டீங்க போல இருக்கு. பிரியாணி இருக்குது. சும்மா கல்யாண வீடு மாதிரி கிடக்குது பாரு. கண்டிப்பாக. சூப்பர்ண்ணா. மட்டன் சில்லி ஃப்ரை பண்ணார் இல்லையா? அதையும் பேக் பண்றோம். கண்டிப்பாக. புதுக்கோட்டை கரிகாலன்னு இன்னைக்கு பிறந்த நாள். சரி. சிறப்பா ஆ. சிக்கன் பிரியாணி, மட்டன் தொக்கு. என் பிள்ளை வந்து தீர்க்காயசா இருக்கணும், சென்ற இடம் சிறக்கணும். புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்த பிள்ளை. குன்றக்குடி கோயில்ல ஐயாவே நேரா கொண்டு எங்களுக்கு லஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்கள நாங்க பாராட்டுறோம். புதுக்கோட்டை கரிகாலனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நல்லா இருக்கணும், கோடீஸ்வரனா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், வாங்கி திங்கணும். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நல்லா இருந்தா தான் நான் வகுத்துக்கு சாப்பிட முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. கோடீஸ்வரனா இருக்கணும், நான் அம்மா, சாப்பிடணும். கட்டுறது கையில பாண்டியன் எல்லாம் நான் உங்களை பார்த்துக்க முடியாது. குன்றமோடி முருங்கோயில உங்களை பார்த்துக்க முடியாது. அவரால் தப்பா. குக் பண்ணவங்களுக்கும் நன்றி மானே. நல்லா இருக்கு. எப்படி இருக்குதுமா? சூப்பர் டேஸ்ட். சூப்பராக தான். ரைட். புதுக்கோட்டை கரிகாலனுக்கு